ஹாய், வெல்கம் டு எஸ்பி ஆர்மி யூடியூப் சேனல். நான் உங்களில் ஒருவன். இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம் தெரியுமா? இந்த உலகத்தையே பேக்கெட்ல மடிச்சு வச்சுக்கிட்டு இந்த உலகத்தையே நான் தான் பெரிய அதிமேதாவின்னு பேசுற ஒருத்தரை பத்தி தான் பார்க்க போறோம். அவர் பேசுற பேச்சுல நம்ம காதுல எல்லாம் ரத்தம் தெரிச்சு அடிக்குது. இருந்தாலும் அவர் விட மாட்டேங்கிறார். 100 ரூபாய் கிடைச்சா இவனை பத்தி பேசுறது, 200 ரூபாய் கிடைச்சா அவனை பத்தி பேசுறது, மாத்தி மாத்தி பேசுறதே ஒரு பொழப்பா வச்சிருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் எப்படியா தெரியும் உச்சத்தை விட்டு வர்ற வழி? அது அவருக்கு தானே தெரியும். ஏன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணது அவராச்சே. அவரு கூட்டது இருக்கட்டும், உங்களை யாரு அரசியல் கூட்டுது? உங்களை யாரு அரசியல் கூட்டுது? அவர் 30 வருஷம் ஆச்சு, நீங்க 15 வருஷம் தான் ஆச்சு. நான் எப்படி பார்த்தா நீங்க அவரோட ஜூனியர். இப்ப சொல்றாரு இந்த மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வருவா, இந்த விஜய் வருவா, புடுங்குவா புடுங்குவா. அவர் நடிக்க வந்ததுல இருந்து மக்களுக்காக புடுங்கிட்டு தான் இருந்தாரு. நீங்க என்னையா புடுங்கிருக்கீங்க? நீங்க என்னதான் மக்களுக்கு புடுங்கிருக்கீங்க சொல்லுங்களேன். நீங்க சொன்னதே நான் போடட்டுமா? பாக்குறீங்களா பாக்குறீங்களா பாக்குறீங்களா? தமிழை எவனையும் கொண்டாட மாட்டான். இந்த சமூகத்தில், தமிழ் சமூகத்தில் ஒரே ஒரு நடிகர் மட்டும்தான் நமக்கான ஆளு, நம்ம ஆளு. விஜய் மட்டும்தான் நம்ம ஆளு, நமக்கான ஆளு. வேற எவனும் இல்ல. அவன் ஒரு ஆளு தான் இருக்கிறான். மத்த எல்லாருமே யாரு? வடநாட்டுக்கார, மலையாளி, தெலுங்கு, கன்னட. அதனாலதான் விஜய்க்கு ரைடு. ஏன் விஜய்க்கு ரைடு? ஸ்டெர்லைட் ஆலையில் 13 பேர் சுட்டுக் கொன்ற பொழுது இரவோடு இரவாக போய் ஸ்லோனின் வீட்டிலே போய் 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து அனுதாபம் சொல்லிவிட்டு வருகிறார் விஜய். நீட் தேர்வு தங்கை அனிதா இறந்து விட்டார். இறந்த பொழுது இரவோடு விரைவாக சென்று அனிதா வீட்டுக்கு சென்று உதவி செய்து வருகிறார் விஜய். ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு போய் நின்று களத்தில் நிற்கிறார் விஜய். இந்த மண்ணில் இருக்கிற ஜிஎஸ்டி, நீட் தேர்வு, டிமானிசேஷன் எல்லாவற்றையும் எதிர்த்து பேசுகிறார். ஒரு தமிழனாக, ஒரு தமிழ்நாட்டின் குடிமகனாக இந்த நாட்டில் நடக்கிற அத்தனை அநியாயங்களையும் விஜய் கேட்கிறார். சீமானின் குரலாக, திரை உலகிலே சீமானின் குரலாக விஜய் பேசுகிறார். அது பொறுக்க முடியல. உடனே ரைடு. அவர் வீட்டுக்கு ரைடு போயிருக்காங்க. அம்மன் ஜல்லி கிடைக்கல, ஒத்த பைசா கிடைக்கல. வீட்டுக்கு போய் வெள்ளை அடிச்சு டாய்லெட்லாம் சுத்தப்படுத்தி வந்திருக்கு சிபிஐ அதிகாரி பூரா. சட்டை நீங்களே உங்க வாயால சொல்லிட்டீங்க. இது போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா சொல்லுங்க. எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சும்மாவா சொன்னாங்க? உங்களுக்கு எல்லாம் கால் மயிரும், தலை மயிரும், கண்ட மயிரும் தான் தெரியும். ஆனா எங்களுக்கு மக்களும் மக்களுக்குள்ள இருக்கிற மனசும் தான் தெரியும். ஏன்னா எங்க எண்ணம் என்னைக்குமே அப்படிதான். நீ உச்சத்தை விட்டுட்டு வா, வருவாயை விட்டுட்டு வான்னு உன் வீட்டுல நிக்கிற வாயில் காவலம் கூட உன்னை கூப்பிடல. எதுக்கு வந்த? ஐயா, உங்க கட்சியில ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது. எங்க கட்சியில அரசியலுக்கு வரக்கு முன்னாடியே அத்தனை கவுன்சிலர்கள் இருக்காங்க. எப்பவுமே மக்கள் எங்களை கூட்டுட்டாங்க. இத்தனை லட்சம் பேர் கூடி நிக்கிறான்னு டிவிக்கு மாதிரி ஒரு தற்கொலை கூட்டம். என்ன சொன்னீங்க? டிவிக்கு கூட்டம் மாதிரி தற்கொலை கிடையாதா? இப்படி சொல்லி சொல்லிதான் பாதி பேர் வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்படி சொல்லி சொல்லிதான் நீங்க டெபாசிட் கூட இல்லாம போனீங்க. இன்னும் திருந்த மாட்டேங்கிறீங்களே. இயக்குவது யாராமா? திமுக. என்ன உன் மனைவியை திமுக இயக்குதுனா உன் மனைவியை கூட கட்டுப்படுத்த முடியாத நீ எப்படா தலைவனா இருப்ப? மிஸ்டர் சாட்டை, நீங்க இவர் மனைவியை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி உங்க மனைவியை பத்தி யோசிச்சு பாருங்க. மனைவியை பத்தி எல்லாம் பேசுற அளவுக்கு நாங்க கீழ்த்தரமான ஆளுங்க கிடையாது உங்களை மாதிரி. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் தளபதி தளபதின்னு தானே சொல்றோம். உங்களை மாதிரி பச்சை வந்தி மாதிரி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு ஒரு நேரத்துக்கு ஒரு மாதிரி நடக்கலையே. அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல தலைவரே. நான் மக்களுக்காக போராட எந்த எல்லைக்கும் புரிந்துவேன். மக்களுக்கு ஒண்ணுனா வருவார் தான், கண்டிப்பா வருவார் தான். அது உங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். வாய் இருக்குன்னு என்ன வேணா பேசலாமா? என்னையா வாய் இது? நாட்டுக்காக குடும்பத்தை விட்டு வந்தவங்க ஒரு சிலர் தான். நீங்க குடும்பத்தோட வாழ்றீங்க, அவர் குடும்பமே வேணான்ட்டு மக்களுக்காக வாழ்றாரு. இது கூட தெரியாத திமுக ரொம்ப பாசமா இருக்கான். திடீர் பாசத்துக்கு காரணம் இல்ல. நம்ம பங்காளி சட்டை எப்பவும் வச்சுக்கலாம். இந்த விஜய் மட்டும் விட்டுறாதீங்க. டிஎம்கே, ஏடிஎம்கே இவங்க எல்லாம் பங்காளிங்களாம். ஊழல் பண்றவங்களும் ஊழல் காசுல வாங்கி தின்றவனுங்களும் பங்காளியா தான் இருக்க முடியும். இவன் கொடுத்தா அவன் பத்தி பேசுறது, அவன் கொடுத்தா இவனை பத்தி பேசுறது. நீங்க எப்படிரா? நீங்க பங்காளிங்க தான், ஒத்துக்கிறோம். நாங்க தலையா நின்னாலும் சிங்கம் சிங்கம் தான்டா. ஓம் காளி ஜெய் காளி விஜய் ஒரு ஓடுகாளி. ஓம் காளி ஜெய் காளி விஜய் ஒரு ஓடுகாலியா? இவர் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? ஒரு ஓடுகாலியை தான் கூட்டு வேண்டாம், பர்சனல் லைஃப் குள்ள போக வேண்டாம். இப்படி பேசுற நீங்க உங்களை பார்த்து வளர்ற 4 தொண்டர்களும் உங்களை மாதிரி தானே வளருவாங்க. தப்பு தலைவரே, தப்பு. கடைசியா நீங்க எப்படி சொன்னாலும் சாக்கடையா தான் இருக்க போறீங்க. திருந்த போறது கிடையாது. நாங்க மக்களுக்கு உதவுற குடி தண்ணியாவே இருந்துட்டு போறோம். நீங்க கெட்டது பண்ணாலும் நாங்க நல்லதுதான் உங்களுக்கு பண்ணுவோம். நல்லா இருங்க. ஆனா அதே மனுஷனை மன்னிச்சு விட்டு பாருங்க, வாழ்நாள் முழுக்க நிம்மதியா இருக்கு. அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான் மேட்ரு. Kill them with your success
bury them with your smile. இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? யார் என்ன சொன்னாலும் சரி, உங்க வேலையை நீங்க கரெக்டா செஞ்சீங்கன்னா வெற்றி உங்களை தேடி தானா வரும். இவங்கள மாதிரி அனாவசியமா பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம தளபதி விஜய் மாதிரி டிட்டர்மைண்டா உங்க வழி என்னவோ அது யார் சொன்னாலும் கண்டுக்காம நேர்மையா உங்க வேலையை பார்த்துட்டு இருங்க. சக்சஸ் உங்களை தேடி வரும். See you, bye from USP Army YouTube channel. Next interesting video பார்க்கலாம்.